தினுசா வந்திருக்கா? என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிற இடத்த தோணுனா உங்களுக்கு பெரிய கேஸ். ஏம்மா இங்கே வா. என்னப்பா? எங்கேம்மா கிளம்பிட்ட? பாட்டு கிளாஸ்க்கு. ஆமாம், நீயும் 2 மாசமாக தான் பாட்டு கிளாஸுக்கு போயிட்டுருக்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடி காமி. பாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிப்போம், கம் வித் மீ. பாட்டை பாடுற நீ. என்னப்பா நீங்க தானேப்பா பாட்டு பாட சொன்னீங்க? ஒழுங்கா சங்கீதத்தை முழுசா கற்றுட்டு வா. போ. போங்கப்பா, நான் போகிறேன். அம்மா பார்த்து போயிட்டு வாம்மா. ஹெல்மெட்டை போட்டுட்டு போ. இன்ஸ்பெக்டர் பொண்ணெல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க. திமிரப்பா. ஹலோ, அப்படியா? எங்க என்னையா உண்மையான கேஸ் மாதிரி தெரியுதா? அப்படி தான் சார் தெரியுது. ஒரு மார்க்கமாக தான் இருந்தா சார். ஹலோ, சொல்லுங்க சார். அவ சொன்ன இடத்துல 8 பாடியை ரெக்கவர் பண்ணியிருக்கோம் சார். அதை கொலை செஞ்சவன் அலறு சத்தத்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் சார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சத்தத்துக்காகவே அவன் கொலை பண்ண மாதிரி தெரியுது சார். எஸ் சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். ஓகே சார், நாளைக்கு பண்ணிடுவோம் சார். ஓகே சார். ஸோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. மீடியா இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே சார். அவன் ரெக்கார்ட் பண்ண சத்தம் எங்கே இருக்கு? டேய், கிளம்புடா, கோர்ட்டுக்கு போனோம். எதுக்கு பண்ணான்னு சொன்னானையா? வாய் திறந்தா பேச மாட்டேங்கிறேன் சார். சாமி வந்து பண்ண சொல்லிச்சா? ஏட்டையா, 4 தட்டி தட்டி எடுத்துட்டு வந்திருக்கணும் இவனை. இசைனா எனக்கு உயிர். ஏய், மூடிட்டு வாடா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், உயிரை எடுக்காமல் இசையை எடுக்கணும்னு. அதில் ஒரு உயிரோட்டம் இல்லை. உயிர் போகும்போது ஒரு சத்தம் வரும் பாரு, அது வேற எப்பவும் வராது. ஒரு உன்னதமான படைப்புனா சில வழி தாங்கி தான் ஆகணும், பலி கொடுத்து தான் ஆகணும். அவளை உன்னதன்னா உன் உயிரை கொடுத்து பண்ண வேண்டித்தானடா. அப்புறம் அதை யார் கேட்குறது? ரசனைங்கிறது ரிலேட்டிவ் தியரி.
நீங்கெல்லாம் பாட்டுன்னு கேட்குறீங்களே, அதை கேட்டால் எனக்கு வாந்தி தான் வரும். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். எனக்கு டீ குடிக்கணும். ஜெயிலில் ஊற்றுவாங்க. அடன் நான் ஏன் ஜெயிலுக்கு போகிறேன்? நான் மனநோயாளி. ஆஸ்பத்திரிக்குள்ள போவேன். யோ இன்ஸ்பெக்டர், உன் வீட்டில் யாராச்சும் நல்லா பாடுவாங்க? அடி ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டர். நேற்று அரெஸ்ட் பண்ணீங்களே சீரியல் கில்லர், அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சா? அங்கே தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை, அதுக்கு தான் கால் பண்ணேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிப்போர்ட்டிங் இல்லை இன்ஸ்பெக்டர். புரியல டாக்டர். நேற்று நீங்கள் 8 பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? அதில் யாருமே கொலை செய்யப்படாது இன்ஸ்பெக்டர். எல்லாமே நேச்சுரல் கேசஸ் தான். ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க. அவன் தான் கொலை பண்ணிட்டு தான் வாக்குமூலம் கொடுத்துட்டான் டாக்டர். அது ஏன்னு தெரில, ஆனால் நேச்சுரலாக இறந்து போன பாடி எடுத்து தான் அவன் மர்டர்னு ஸ்டேஜ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு கோர்ட்டில் சிக்கல் பண்ணிக்க வேணாம். ஃபைனல் ரிப்போர்ட்டை இன்னும் ஒரு வாரத்தில் நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னை என்கவுண்டரில் போட்டாங்கன்னு அர்த்தம். நான் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக வன்மையாக போராடிட்டுருக்க ஒரு தீவிரவாதி. ஒரு தப்பான என்கவுண்டரில் என் சொந்த அண்ணனை பலி கொடுத்தவன் தான். என்கவுண்டர் எவ்வளோ கொடூரமான தண்டனைன்ற வலியை உணர்ந்தவன் தான். நான் ஒரு சைக்கோ கொலைகாரனா போலீஸில் சரணடைய போகிறேன். என்னை குற்றவாளியாக காட்டுற எல்லா எவிடன்ஸையும் நானே கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணால் நான் குற்றவாளி இல்லை, நடிக்கிறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொசைட்டிக்கு என்கவுண்டர் தேவையா அப்படின்ற கேள்வியை செவிட்டில் அறைகிற மாதிரி கேட்டதுக்கு என் உயிர் பலியானதாக இருக்கட்டும். அப்படி ஒரு கேள்வியை எல்லார் மனசுலையும் எழுப்புறது உங்கள் கடமை.